Daily. Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வக்கணம்பட்டியில் சொத்து தகராறால் தாய்மாமனை வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாய்மாமனுக்கு எழுதி கொடுத்த சொத்திற்கு கூடுதலாக பணம் கேட்டும் கொடுக்காத ஆத்திரத்தில் மைத்துனனே வாழைத்தோப்பில் வைத்து படுகொலை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். விவரங்களை வழங்கலாம். அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த வக்கணம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் திம்மாயன். இவர் பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில அவருடைய அக்கா மகன் சக்கரவர்த்தி என்பவர் தனது 3 ஏக்கர் நிலத்தை 38 லட்சத்துக்கு பைனான்சியரிடம் வச்சதாக தெரிகிறது. அப்போ பார்த்தோம்னா அந்த நிலத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செம்பாயன் தனது பேர்ல சக்கரவர்த்தி உறவின் பேர்ல அவருடைய சம்மதத்தின் பேர்ல மாற்றியதாகவும் தெரிகிறது. மேலும் பார்த்தோம்னா அந்த 3 ஏக்கர் நிலத்துக்கு இன்னும் கூடுதலாக பணம் சக்கரவர்த்தி கேட்டு வந்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில பார்த்தோம்னா சக்கரவர்த்திக்கும் தெம்ராயனுக்கும் இருவருக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில பார்த்தோம்னா இன்று காலை ஜோலார்பேட்டை அருகே உள்ள காந்தி நகர்ல தெம்ராயன் சொந்தமான வாழத்தோப்புல தெம்ராயன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருடைய மைத்துனன் அதாவது சக்கரவர்த்தி பின்தொடர்ந்து தான் மைத்துனை சேர்ந்த அலுவலர் சராமரியாக வெட்டி படுகொலை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பி ஓடுறாரு. இதனை அறிஞ்சு அக்கம் பகுதியினர் ஒரு தகவலின் பேர்ல பார்த்தோம்னா ஜோலார்பேட்டை போலீசார் அவங்களை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில தெம்ராயன் உறவினர் தரையில் புரண்டு கத்தி கதறி எழுதினர். இந்த சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் தப்பி ஓடிய சக்கரவர்த்தி தேடிட்டு வராங்க. சொத்து பிரச்சனை காரணமாக தன் சொந்த மாமனையே மச்சம் வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். Taste the Daily.